காவேரி பழசெல்லாம் மறந்து ஃபஸ்ட்டு விகா வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டு வாசலில் வந்து இறங்குனதுக்கப்புறம், "இது யார் வீடு? இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாரதா வந்து, "உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால வந்து சொந்தக்காரவங்க வீடு, நம்மளுக்கு தெரிஞ்ச வீடு தான். அதனால் அங்கே வச்சு தான் உன்னை வந்து பார்த்துட்ருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா புது புது ஆளாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது. "ஆமாம், யார் இவங்கெல்லாம்?" அப்படின்னு சொல்லும்போது, "இவங்க வீட்டில் தான் நம்ம வச்சு பார்த்துட்ருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. அடுத்து கங்கா கையில் வந்து குழந்த வந்து வச்சுருக்காங்க. "கங்கா, இது யாரோட குழந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "என் குழந்த தான்." அப்படின்னு சொல்கிறாங்க. "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "யார் மாப்பிள்ளை?" அப்படின்னு கேட்கும்போது, "குமரன் மாமா தான்." அப்படின்னு. "குமரன் மாமாவா? யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், குமரன் மாமா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, "என்னதான் இருந்தாலும் காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பொண்ணா தான் இருந்திருக்கா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் பாட்டி வந்து மனசு மாறுற மாதிரி தெரியல. எப்படியா இருந்தாலும் இதுங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு ஒரே குறியாக இருக்காங்க. சாரதா வந்து, "நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது கடைசியாக வந்து பேத்தியை வந்து பார்த்துட்டு போகிறோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரதா வந்து குழந்தைய தூக்கிட்டு ஒரே அழுகையாக அழுகுறாங்க. "உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சோம், ஆனால் உன்னை வந்து இப்படி விட்டுட்டு போகிறோமே." அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுகுறாங்க. எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. காரில் போய்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே வந்து பழையபடிக்கு வந்து வந்துட்டாங்க. யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கங்காவுக்கும் குமரன் மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே வராங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா இவ்வளோ நடந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பா என்னை வந்து வந்தும் பார்க்கல. ஆனால் ஃபோன் பண்ணி கூட கேட்கலையே. இருக்கட்டும், அப்பா என்னைக்கா இருந்தாலும் வருவார்ல, வரட்டும், அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "இந்த விஷயத்த தான் மறந்தனா, இல்லை வேறு எதையும் மறந்துட்டனா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக வந்து காவேரியை வந்து பார்க்குறாங்க.